ஆடு மேய்க்கும் சிறுவன். ட்ரெயின் வர நேரம் வேற ஆயிடுச்சு. இப்போ ட்ரெயின் வேற வந்துடும். எல்லாரும் பெரிய பெரிய வேலைக்கு போறவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் டாட்டா காமிப்போம். ட்ரெயின் வருது, ட்ரெயின் வருது, எல்லாருக்கும் டாட்டா காமிக்கும். டாட்டா நம்மளும் டாட்டா காமிப்போம். தினமும் ஆடு மேய்க்கிறான். திடீரென்று ஒரு நாள் நடக்கும் சம்பவத்தை பார்ப்போம். எப்பா நேற்று நைட்டு என்ன மழை. நம்ம டெய்லியும் ஆடு மேய்க்கிற குளத்துல வேற தண்ணி நிரம்பி இருக்கும். கரையிலே நம்ம ஆடை மேய்ச்சிட்டு வந்துருவோம். ட்ரெயின் வர தண்டவாளத்துல எவ்வளவு பெரிய பெருசு இருக்கு. இதுல ட்ரெயின் வந்துருந்துன்னா கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆயிடுவேன். அதுல பெரிய பெரிய வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க. அவங்க எல்லாரும் டெய்லி எனக்கு டாட்டா காமிப்பாங்க. அவங்க எல்லாரும் எப்படியாவது நான் தான் காப்பாத்தி ஆகணும். இப்ப நான் என்ன செய்ய? சிவப்பு கலர் துணியை காமிச்சாருன்னா ட்ரெயின் நிக்கும்னு சொல்லுவாங்க. என்கிட்ட வேற சிவப்பு கலர் துணியே இல்லையே. இப்ப நான் என்ன செய்ய? சரி, நம்ம ஆட்டை அடிச்சு அந்த ரெட்டத்தை வந்து நம்ம ட்ரெயின் வேற வந்துருச்சு. போவாதீங்க போவாதீங்க, நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க. நம்ம நிப்பாட்டுற செய்தி நம்ம நிப்பாட்டிடணும். என்னடா தம்பி ட்ரெயினை நிப்பாட்டுனா? ட்ரெயின் வேற தண்டவாளத்துல இதுல ஒரு பெரிய பிளவு இருக்கு. அதுல போயிருந்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அதனாலதான் நான் நிப்பாட்டினாலதான் நீங்க காப்பாற்றப்பட்டீங்க. பாத்தீங்களா அந்த தம்பிக்கு எவ்வளவு பெரிய மனசு. நம்ம எல்லாரும் வெளியே காப்பாத்துறதுக்காக அவனுக்கு பிடிச்ச ஆட்டே அடிச்சு நம்ம காப்பாத்திருக்கானே. பரவாயில்ல, இந்த தம்பி நல்ல பையனா இருக்கானே. இந்த மாதிரி பையனை நம்மளால எங்கேயும் பார்த்துக்க முடியாது. ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்த நாடகத்திலிருந்து என்ன கற்றுக்கொண்டீங்கன்னா, அவனுக்கு பிடிச்ச ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை சிந்தி இந்த ட்ரெயினில் போன எல்லாத்தையும் காப்பாற்றணும். இது போலதான் நம்ம பாவத்திலிருந்து மடித்து விடாத வழிக்கு பிதாவுடைய ஒரே குமாரன் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்மளை பாவத்திலிருந்து மீட்டு கொண்டார். சிந்திப்போம், செயல்படும். நன்றி.